Hi, welcome to my board teaching channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல ஸ்லோப் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பார்க்க போறோம். இதுல ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு பாயிண்ட்ஸ் கொடுத்தும் கேட்பாங்க அல்லது ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்தும் கேட்பாங்க. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பாயிண்ட்ஸ் கொடுத்தா ஸ்லோப் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போறோம். Find the slope of a line joining the given points -6,1 and -3,2. சொல்யூஷன் எழுதும்போது ஃபர்ஸ்ட் given pointsனு கொடுத்துருக்க பாயிண்ட்டை எடுத்து எழுதிக்கோங்க. இதுல ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்கு. ஒரு பாயிண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு நம்பரை x1 ஆவும் இன்னொரு நம்பரை y1 ஆவும் எடுத்துக்கோங்க. அடுத்த பாயிண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு நம்பரை x2 ஆவும் இன்னொரு நம்பரை y2 ஆவும் எடுத்து எழுதிக்கோங்க. அதாவது ரெண்டுமே ஆப்போசிட் லெட்டர்ல இருக்கணும். x1 y1 x2 y2. பாயிண்ட்ஸ் கொடுத்தா ஸ்லோப் கண்டுபிடிக்க ஃபார்முலா y2 minus y1 by x2 minus x1. இந்த ஃபார்முலால இந்த நம்பர்ஸ் அப்படி எடுத்து அப்ளை பண்ணுங்க. y2 2 minus y1 1 by x2 minus 3. ஃபார்முலால உள்ள மைனஸ் x1 minus 6. இப்போ minus 6ங்கிறதுனால இந்த minus 6 வந்து பிராக்கெட்குள்ள போட்டுக்கோங்க. அடுத்த ஸ்டெப்ல 2 minus 1 அப்படியே எடுத்து எழுதிருங்க. பை minus 3 அப்படி வச்சுக்கோங்க. இந்த மைனஸையும் மைனஸையும் மல்டிப்ளை பண்ணுங்க. மைனஸ் மைனஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? பிளஸ் 6. நெக்ஸ்ட் 2 minus 1 1. இதுல பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஆப்போசிட் சிம்பிள்ல இருக்கு. மைனஸ் பிளஸ் இப்படி இருந்தா நீங்க என்ன செய்யணும்னா பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணிட்டு பெரிய நம்பரோட சிம்பிள் போடணும். 6 தான் இங்க உங்களுக்கு பெரிய நம்பர். இப்ப 6ல 3 மைனஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? 3. நீங்க வந்து இங்க பிளஸ் 3ன்னு போட வேண்டாம். இப்படி 3 இருந்தாலுமே பிளஸ் இருக்குன்னு தான் அர்த்தம். ஆன்சர் எடுத்து எழுதும் போது the slope of a given point is 1 by 3. இதுதான் ஆன்சர். இது நான் உங்களுக்கு இந்த சம் கொடுத்துருக்கேன். இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. 14, 10 and 14, -6 ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்லோப் கண்டுபிடிச்சு எனக்கு ஆன்சரை கமெண்ட்ஸ்ல போடுங்க. என்னோட சேனலை தொடர்ந்து பாருங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா சொல்லித்தரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.